வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம உலக சமையலில் செய்ய போகிற டிஷ் வந்து ஒரு மெக்சிகன் டிஷ்ஷு. இதுக்கு பேர் வந்து பொரிட்டோ. பரிட்டோவில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து வெட் பரிட்டோ அண்ட் ட்ரை பரிட்டோ. ட்ரை பரிட்டோவுக்கு வந்து டோர்ட்டிலாவில் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதை ரேப் பண்ணி சாப்பிட்றது தான். வெட் பரிட்டோங்கிறது வந்து டோர்ட்டிலாவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெட் சாஸ் ஊற்றி சாப்பிட்றது. இப்போ நான் வந்து வெஜ் பரிட்டோ எப்படி செய்கிறது தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்னொரு தடவை ட்ரை பரிட்டோ பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். வெட் பரிட்டோ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிண்டோ பீனை ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வெஜிடபிள் எல்லாம் ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் டொமேட்டோ சாஸில் வந்து ஒரு ரெட் சாஸ் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் டோர்ட்டிலாவில் வந்து அந்த ஸ்டஃபிங்கை போட்டு வெஜிடபிள் ஸ்டஃபிங் போட்டு பீனெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெட் சாஸ் ஊற்றி அவனில் வச்சு எடுத்து செய்கிறது தான். வாங்க இப்போ வெஜ் பரிட்டோ எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். பொரிட்டோக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு 5-6 சாஃப்ட் டேக்கோ எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கி வச்சுருக்கிறது தான். ஒரு 1/2 ஸ்பூன் கம்ப்ளீட் சீசனிங், இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 ஸ்பூன் டேக்கோ சீசனிங், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாம். 1 கப் பிண்டோ பீனு, அதை நான் 8 hours நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, 1 கப் mozzarella சீஸு, நீங்கள் எந்த டைப் சீஸாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடபிள் வந்து எந்த வெஜிடபிளும் நீங்கள் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 1/2 கப்பு வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒயிட் எடுத்துருக்கலாம், இல்லை ரெட் எடுத்துக்கலாம், எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1/2 கப் மஷ்ரூமு, 1/2 கப் குடமிளகாய், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பொரிட்டோ சாஸுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பொரிட்டோ சாஸ் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். arbol சில்லி வந்து இது மெக்சிகன் சில்லி. இது உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சில்லியே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற சில்லியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3-4 எடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கும். இந்த பிராண்டு இந்த வெரைட்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு 3-4 எடுத்துக்கோங்க, அப்போ தான் இல்லைன்னா ரொம்ப ஓவர் ஃப்ளேவராக ஆகிடும். ஒரு 1/2 கப்பு வெங்காயம், எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒயிட்டு ரெட்டு எது வேணால் எடுத்துக்கலாம், எல்லோ எடுத்துக்கலாம். ஒரு 4 தக்காளி. இந்த தக்காளி வந்து நம்ம ரோமா டொமேட்டோ எடுத்துக்கோங்க, அந்த நம்ம பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் சீடெல்லாம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும், புளிப்பு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பல் பூண்டு, எண்ணெய் தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு, ஒரு 2 பிஞ்சு ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகரும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேண்டான்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1/4 கப்பு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூனு குமின் பவுடர் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூனு கம்ப்ளீட் சீசனிங், இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் ஆரிகானா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏதாவது ஹர்பு உங்ககிட்ட வீட்டில் இருந்தால் அந்த ஹர்பு சீசனிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம். cayenne பெப்பர் உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அதை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மிளகாவும் போட்டுக்கிறோம், cayenne பெப்பரும் போட்டுக்கிறோம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 கப்பு டொமேட்டோ சாஸ். இப்போ போய் எப்படி பரிட்டோ செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த பிண்டோ பீனை வேக வச்சுக்கலாம். நான் ஐபியில் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் இல்லைன்னா ரெகுலர் குக்கர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நல்லா கொலையை வேக வைக்கணும். அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஃபில் ஆகிற வரைக்கும். இது கூட கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம், கொலையை வேக வைக்கணும். நான் வந்து ஐபினால ப்ரெஷர் மோட்னால ஒரு 8 மினிட்ஸ் நாங்கள் வேக வச்சுக்கிறேன். 8 to 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ரெகுலர் ப்ரெஷர் குக்கர்னால் ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க, நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை வந்து ஆன் பண்ணிடுறேன், நான் 8 மினிட்ஸ் போட்டுடுறேன் ப்ரெஷர் குக்கரில் மோடில். ஸோ இப்போ போய் நம்ம சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க, அதில் வந்து இந்த மிளகாவை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வெறும் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடுங்க, காம்பையும் விதையும் எடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வறுத்துக்கோங்க, இந்த வாசனை வர வரைக்கும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்தா ஒரு மாதிரி நெடி வந்துடும். அதே பேனில் வந்து தக்காளியை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் வெளியே வர மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு 2 to 3 minutes ஆகிடுச்சு இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இது கூட நம்ம பூண்டையும் போட்டுடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம், அந்த ஹீட்லேயே இருந்தால் போதும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அந்த மிளகாவும் இதையெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறது தான். ஸோ ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 tablespoon எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டரையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டரும் எண்ணெயும் சூடான உடனே நம்ம இந்த மைதா மாவு போட்டுடலாம். இது நல்லா கருக விடக்கூடாது, லைட்டாக போட்டுட்டு எடுத்துடணும். ரொம்ப கருகிட்டால் நல்லா இருக்காது, ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்காது. ஒரு லைட் ப்ரௌன் வந்தால் போதும். இது ஒரு லைட் ப்ரௌன் வந்தால் போதும். இது வந்துடுச்சு லைட்டாக. இப்போ வந்து ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயத்தை. இது ஒரு லைட் ப்ரௌனாக ஆகிட்டா வெங்காயம் லைட் ப்ரௌன் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த சாஸை வந்து நம்ம ஊற்றிடலாம். வெங்காயம் இல்லை, தக்காளி, மிளகா, பூண்டு அரைச்சி வச்சுருந்த சாஸை வந்து நம்ம ஊற்றிடலாம். இது கூட நம்ம டொமேட்டோ சாஸையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் இந்த மிக்சியெல்லாம் கழுவி ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், ஏன்னா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட இப்போ சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பவுடரையும் போட்டுடலாம். இது ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை குக் பண்ணது தான் டொமேட்டோலாம் வந்து, அதனால் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். சீரகப்பொடி, கம்ப்ளீட் சீசனிங். இங்கே இதை காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையான்ட்டு இருக்கும். இப்போ வந்து நான் cayenne பவுடர் போட்டுக்கிறேன். இதை ஒரு 3 to 5 minutes கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இறக்கும்போது நம்ம கொத்தமல்லியும் சுகரும் போட்டு இறக்குறது தான். இப்போ ஒரு 5 minutes ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியும் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 pinch போட்டால் போதும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம காய வைக்கணுன்ட்டு இல்லை, அந்த ஹீட் இருந்தாவே போதும் கொத்தமல்லி வந்து. இப்போ போய் நம்ம அந்த ஸ்டஃபிங்க்கு வெஜிடபிள் எல்லாம் ஒரு ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1 tablespoon ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள் வந்து எந்த வெஜிடபிள் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் ஜுகினி போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எல்லோ ஸ்குவாஷ் போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு என்ன வெஜிடபிள், கிரில் வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஹாஃப் குக் தான் பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வெந்த உடனே நம்ம வந்து குடமிளகாய் போட்டுடலாம். இப்போ மஷ்ரூம் போட்டுடலாம். ஸோ டோட்டலாக எல்லாமே ஒரு லெஸ் தென் 1 minute தான் ஆகும் வதக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் இது குக் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு இறக்கிடணும். இப்போ வந்து சால்ட் போட்டுக்கலாம் தேவையான அளவு, பெப்பர், கம்ப்ளீட் சீசனிங். இது நல்லா இப்போ இதாகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ போய் பீன் ரெடி ஆகிருக்கும், அதை போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு பீன் ஒரு 10 minutes ஆகிடுச்சு. எல்லாம் ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா குக்காக இருக்குது. இதை நல்லா கையில் அமுக்கி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது குக் ஆகிட்டால் நம்ம போய் இதை மிக்சியில் போய் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம பீன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பட்டரும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இது எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம இந்த டாக்கோ சீசனிங் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 second ஆன உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, நான் அந்த வேக வச்ச தண்ணியோடையே நான் அரைச்சிட்டேன், ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ அதுவே உங்களுக்கு போதும். அதை போட்டுட்டு நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தெறிக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வந்து வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டி ஆகணும், அவ்வளோதான். ஒரு 2 minutes வச்சா போதும், இது கெட்டி ஆகிடும். இது ஒரு 2-3 minutes ஆகிடுச்சு. இது போதும். இது கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஆறின உடனே. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம பரீட்டோவை வந்து ரேப் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
இப்போ வந்து நம்ம சாஸும் செஞ்சாச்சு, பீனும் ரெடி ஆகிடுச்சு, அண்ட் வெஜிடபிளும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டார்ட்டிலாவும் இருக்குது. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒரு ½ செகண்ட் நீங்கள் மைக்ரோவில் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் தவாவில் போட்டும் எடுத்துக்கலாம். இதை போய் ½ செகண்ட் மைக்ரோவில் வச்சுட்டு வரேன். இப்போ வந்து மைக்ரோவில் வச்சுட்டு வந்துட்டேன், ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரேப் பண்ணுறது தான். இந்த சாஸ் வந்து உங்களுக்கு 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ இது ஈஸி தான் பண்ணுறது, எல்லாம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் இது வந்து கேன் பீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவசரமாக வேணும்னா. நான் மோஸ்ட்லி கேன் இது யூஸ் பண்ண மாட்டேன், அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நீங்கள் பீன் போட்டுக்கோங்க. இது உங்கள் ஸ்டஃபிங்கே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது இவ்வளோ தான் வைக்கணுன்ட்டு அளவு இல்லை. உங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் வேணும்னா நிறைய எடுத்து போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிளும் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் நிறைய வெஜிடபிள் போடுறீங்கன்னா நிறையா போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக போட்டனாலும் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ரேப் பண்ணிடலாம். ரேப் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை வந்து கீழே இருக்கிற கீழே வச்சுடுங்க, ஏன்னா அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ இது ரேப் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மைக்ரோவில் வைக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து அவன் இருந்தால் அவன்லேயும் வைக்கலாம். நான் மேலே இந்த சாஸ் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம குக் பண்ணது தான், நம்ம இப்போ எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நம்ம சீஸை மட்டும்தான் கொஞ்சோண்டு மெல்ட் பண்ணணும். நீங்கள் மைக்ரோவேவில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அவனில் வைக்கிறீங்கன்னா ஒரு சீஸு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டா போதும். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது எதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இதை அவனில் போய் தான் வைக்க போகிறேன், ஏன்னா ப்ரௌன் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் 350 டிகிரியில் நான் வச்சுட்டு வந்துடுறேன். மேலே ப்ரௌன் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராயில் செட்டிங்கில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை போய் நான் அவனில் வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இதோ பரீட்டோ ரெடி ஆகிடுச்சு. நான் அவனில் வந்து 350 டிகிரியில் வச்சு ஒரு 8 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ எல்லாம் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இட் டிபெண்ட்ஸ் உங்களோட அவன் எவ்வளோ டைம் எடுக்குதுன்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். மைக்ரோவில் வந்து 1 to 2 மினிட்ஸ் வச்சா அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சா போதும். நான் இப்போ வேறு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண வெஜ்ஜி பரீட்டோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.